மேற்காசியாவில் கடந்த சில நாட்களாவே கடுமையான போர் நிலவி வருது. இந்த மோதல் காரணமா உலக நாடுகளுக்கு எந்தவித தங்கு தடையும் இல்லாம எண்ணெய் விநியோகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் மூடியதால உலகளவுல பெரும் பதற்றமும் ஏற்பட்டிருக்கு. சொல்ல போனா இந்தியாவோட மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில சுமார் 40% இந்த வழியா தான் வருது. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் தேவையில பாதிப்பு ஏற்படாம இருக்க ரஷ்ய எண்ணெயை பேக்கப்பா பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கு. சுமார் 95 லட்சம் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெய் இப்போ இந்திய பெருங்கடல் மற்றும் சிங்கப்பூர் ஜலசந்தி பகுதிகளில் டேங்கர்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்திய கடற்பரப்புக்கு பக்கத்துல இருக்கும் இந்த 95 லட்சம் பேரல்கள் அவசர காலத்துல ஒரு சில வாரங்கள்லயே இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களை வந்தடையும்னு சொல்லப்படுது. பொதுவா ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வரும் கப்பல்கள் 5-7 நாட்கள்ல வந்துரும். ஆனா இப்போ அது மூடப்பட்டதால ரஷ்யாவுடைய தூர கிழக்கு பகுதிகளில் இருந்து எண்ணெய் வர கிட்டத்தட்ட 20-45 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. ரஷ்யா ஏன் இந்தியாவுடைய ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா இருக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது என்னன்னா, உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆனப்ப சில உலக நாடுகள் தடுத்தாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு தள்ளுபடி விலையில எண்ணெய் கொடுத்துச்சு. 2022க்கு முன்னாடி 1% குறைவா இருந்த ரஷ்யாவுடைய எண்ணெய் பங்கு அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மிகப்பெரிய இறக்குமதி ஆதாரமாகவே மாறிடுச்சு. இப்படியான சூழல்ல தான் அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமா சமீபத்துல ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி குறைஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கிற இக்கட்டான சூழல்ல ரஷ்யா திரும்பவுமே இந்தியாவுக்கு எண்ணெய் சப்ளை பண்ண என்ட்ரி கொடுத்திருக்கு. இது மூலமா இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதியில ரஷ்யாவின் பங்கு திரும்பவும் உயர தொடங்கி இருக்கு. ஜனவரி 2026 நிலவரப்படி அமெரிக்க தடைகள் மற்றும் அதீத வரி அழுத்தங்கள் காரணமா ரஷ்யாவுடைய பங்கு 21.2% குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2022 நிலவரப்படி ஒரு நாளைக்கு சுமார் 17 லட்சம் பேரல்னு இது கொஞ்சம் கொஞ்சமா 30% உயர்ந்திருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில போர் இன்னுமே நீடிச்சதுன்னா ரஷ்யாவில இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் அளவை 40% வரை உயர்த்த இந்தியா தயாரா இருப்பதாவே சொல்லப்படுது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கச்சா எண்ணெயோடைய விலை உயருமா அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய கிழக்குல போர் நீடிச்சதுன்னா இந்தியா தன்னுடைய எண்ணெய் விநியோகத்தை ரஷ்யா பக்கம் திருப்பும். இது மூலமா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலுமே உள்நாட்டுல விலை ஏற்றத்தை கட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியும்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கடல் கடந்து வரும் இந்த ரஷ்ய எண்ணெய் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு லைஃப் லைன்னு தான் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.